எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும். வணக்கம். இங்கு பூலோகம் என்றொரு பொருள் உள்ளதை இந்த பூங்கோதை மறந்தாளம்மா. இந்த பாடல் வரைக்கும் நம்ம எல்லாருமே கேட்டோம். ரொம்ப அற்புதமான நாட்டியம். பொதுவாக பரதநாட்டியம் பாவம், ராகம், தாளம் மூன்றும் இணைந்தது பரதம். அற்புதமான பரதக்கலை அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற வேளையில் உங்களிடம் கொஞ்சம் பேசுறதுல மனதுக்கு மகிழ்வு. பொதுவா சொல்லுவாங்க, அமிழ்திலும் இனியது ஆண்டோர்களின் மொழி. செந்தமிழ் நாடு என்னும் போதிலே இந்த தேன் வந்து பாயுது காதிலே. எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு சொல்லுவாங்க. அற்புதமான ஒரு விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். தலை நிமிர்ந்தது தமிழா. இந்த குழந்தைய நாட்டியம் ஆடினாங்க. முதல்ல தொடங்கியதே திருப்பாவையில. திருப்பாவையில ரொம்ப அற்புதமா மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, ஆண்டாள் அள்ளிய திருப்பாவை. தமிழுக்கு ஓசை நயம் உண்டு, சந்த நயம் உண்டு. தமிழ் அருமையான மொழி. பொதுவா அந்த குறவஞ்சில் சொல்லுவாங்க, பொங்கு கண்ணங்குளை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட இது இங்கிது கண்டுள்ள என்படும் என்படும் மன்றெடுக்கின்றாட மலர் பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி 10 பயின்றாளே. எனக்கு 6th படிக்கும் போது எங்க டீச்சர் சொல்லி கொடுத்தது குறவஞ்சி. அது என்னன்னா, அந்த வார்த்தைகளுக்கு நயம் உண்டு, ஓசை உண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு பந்து விளையாடுறா, திரிகுடராசன் கவிராஜோட பொண்ணு பந்து விளையாடுற, பந்து விளையாடுறதுக்கு செய்யுள் எழுதியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். இந்த குழந்தைகளுடைய மனதில் ஒரு நல்ல கலை போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. மனப்பூர்வமா சிஸ்டர் வல்சலாவுக்கு நான் ஒரு பெரிய பாராட்டுதலை தெரிவிக்கிறேன். வைரவத்து ஒரு அழகான ஒரு இதில் இருப்பாருங்க. தமிழ் நூல்கள் எல்லாமே வாசிக்கிறவங்க எல்லாருமே ஒரு அருமையான கவிதை எழுதியிருப்பாரு. அந்த கவிதையில் என்ன விஷயம்னா, இன்று உலகம் அழிய போகிறது. அதாவது உலகம் அழியுது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிய வருது. தெரிஞ்சு வருது, எல்லாரும் பதட்டமாயிடுறாங்க, எல்லாம் பதறி போயிடுறாங்க. உலகம் அழிகிறதுக்காக தன்னை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி எல்லாருமே துடிக்கிறாங்க. அப்போ வானத்திலிருந்து ஒரு தேவதை இறங்கி வருகிறது. அற்புதமான தேவதை வானத்தில் அப்படியே ஒரு மின்னலை கிழித்து ஒரு பிரவாகம் எடுத்தது போல தேவதை இறங்கி வருது. அந்த கவிதையை நான் உரைநடையா உங்களுக்கு சொல்றேன். அந்த இறங்கி வருகின்ற தேவதை சொல்லுது, யாரும் கவலைப்படாதீங்க, நாளை மாலை உலகம் அழிவதற்குள்ள நான் இங்க வர, என்னுடைய சிறகில் அத்தனை பேரும் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை வேற்று கிரகத்துக்கு நான் கொண்டு போய் விட்டுறேன். நான் நீங்க எல்லாம் உயிர் படைச்சிடலாம் அப்படி சொல்லி தேவதை சொல்லுது. எல்லோருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்ம உயிர் பிழைக்க போகிறோம் அப்படிங்கிற மகிழ்வு. அது தேவதை ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லுது. என்ன கண்டிஷன்னா, நீங்க என்னுடைய சிறகில் ஏறிக்கொள்ளலாம், ஆனால் வரும் பொழுது ஏதாவது ஒரு பொருளை மட்டுமே நீங்கள் உடன் எடுத்து வரணும். நீங்க எல்லா பொருளையும் தூக்கிட்டு எங்கிட்ட வந்துடக்கூடாது. ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வாங்க, உங்களை பூமியிலிருந்து வேற்று கிரகத்தை கொண்டு போய் விடுறேன்னு சொல்லுது. சரி, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த நாள் தயார் ஆயிட்டாங்க. ரொம்ப அழகா வைரமுத்து எழுதினார். ஒரு போலீஸ்கார அம்மா இருந்தாங்க, லத்தியை தூக்கி வீசிட்டு புல்லாங்குழல வாங்கிட்டாங்க. ஒரு நடிகை ஏறினார் மேக்கப் பாக்ஸோட. ஒரு வயதான தாத்தா ஏறினார் இருமல் மருந்து பாட்டிலோட. எல்லாரும் ஏறியாச்சு. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் எடுத்துக்கொண்டு ஏறியாச்சு. ஒரே ஒரு இடம் பாக்கி இருக்கிறது. ஒரே ஒரு இடம். ஒரு இடம் அந்த தேவதை சொல்லுது, இந்த ஒரு இடத்துக்கு யார் வர்றீங்க, யாரோ ஒருத்தங்க வாங்கல அப்படின்னு சொல்லி தேவதை கூப்பிடுது. அப்போ அழகாக பூவிற்கு ரத்த ஓட்டம் பாய்ந்தது போல ஒரு சிறுமி பட்டு பாவாடை சரசரக்க பாதத்தில் கொலுசு கொஞ்சம் இங்க ஆடுனாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழந்தை ஓடி வர்றான். ஓடி வந்து சிறகில் ஏறியாச்சு. எல்லா இடமே நிறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த தேவதை அந்த சின்னஞ்சிறு பெண் குழந்தையை திரும்பி பார்த்து சொல்லுது, அம்மா நான் என்ன சொன்னேன் உனக்கு, நேற்று நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஒரே ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வர சொன்னேன். ஆனா நீ என்ன வச்சிருக்கிற, கையில நாய்க்குட்டியை வைத்திருக்கிறாய். நாய்க்குட்டி என்பது பொருள் அல்ல, உயிர். 2 உயிரை நான் எப்படி சுமந்து செல்ல முடியும்? இது தேவதை கேட்கிறது. அதுக்கு அழகான கள்ளக்கவடம் இல்லாமல் முகத்தில் புன்னகை தவழ அந்த சிறுமி சொல்றா, அச்சச்சோ தேவதையே, நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாய். இந்த ஒரு இடம் எனக்கல்ல, என்னுடைய நாய்க்குட்டியை ஏற்றிக்கொண்டு வேற்று கிரகத்தில் இறங்கிவிடு, நான் கீழே இறங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி சொன்னா, எனக்கு உயிர் முக்கியம் இல்லை, நான் நேசிக்கின்ற நாய்க்குட்டி தான் முக்கியம் என்று
சின்னஞ்சிறு குழந்தை சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான அந்த விஷயங்களை தமிழில் படிக்கும் பொழுது இனிமை. நான் ஒரு ஆசிரியர் கூட ஒரு பள்ளியில் முதல்வராக இருந்தேன். ஒரு குருகுலம் என்ற பள்ளி நடத்திட்டு வர ஆல் இந்தியா ரேடியோ கோயம்புத்தூர் இருக்கிற ஆல் இந்தியா ரேடியோவில் நான் செய்தி வாசிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், பொதிகை தொலைக்காட்சியில் நிறைய நிகழ்ச்சி கொடுக்கிறேன். நான் இந்தியாவில் தமிழ் என்னுடைய மூச்சு, தமிழ் என்னுடைய பேச்சு. தமிழ் தான் உலகம் முழுவதும் கொண்டு செஞ்சிருக்கிறது. ஏன்னா நான் தமிழ்னு சொல்லும் போது பாரதி என்னால மறக்க முடியாது. எல்லாருக்குமே பாரதி தெரியும், எல்லோரும் பாரதி படிச்சிருப்பீங்க. ஆனா பாரதி கிட்ட இருக்கின்ற விஷயங்கள் என்னன்னா நம்பிக்கை, தன்னம்பிக்கை. உலகத்தில் இருக்கிற உளவியல் வல்லுநர்கள் சொல்ற விஷயம் என்ன, தன்னை நம்பிய யாருமே தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. அது பாரதியும் உண்டு. உங்க குழந்தைகளுக்கு பாரதி எடுத்து சொல்லுங்கள். நான் நிறைய வேலைகள், நிறைய கல்லூரி, நிறைய பள்ளி பார்த்திருக்கேன். நான் எல்லோருக்கும் சொல்கின்ற விஷயம், மதிப்பெண்களை தாண்டி இந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை இருக்கிறது. வெறும் மதிப்பெண்கள் யாருடைய வாழ்க்கையும் தீர்மானம் செய்வதே இல்லை. அப்ப அவங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாத்துடைய பட்டியலையும் எடுத்து பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கிறது. என்ன விஷயம் தான், தன்னை நம்பி அவர்கள் ஜெயிக்கிறாங்க. பாரதி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்வார், எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. தேடி சோழர் என்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறவான பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிற பருவமைதி கொடு கூற்றுக்கரை என பின்மாய் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நீங்க படிச்சு பாருங்க, யாரா இருந்தாலும் சரி அப்படி ஒரு உத்வேக மனசுக்குள்ள வருது. நான் சாதாரண அந்த வார்த்தைக்காக தான் அர்த்தம். சாதாரண மனிதனாக பிறந்து எதுவுமே சாதிக்காம ஒண்ணுமே செய்யாம தினந்தோறும் சாப்பிட்டு கோல் சொல்லி பேசி பக்கத்து வீட்டு கதை பேசி உட்கார்ந்து நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சையோ, இதுதான் கேள்வி. அப்படி சாதாரணமா சாக மாட்டேன். பாட்டு திறந்தாலே இந்த வையத்தை பாலிக்கிட பிறந்தவன் நான். நான் வந்து ஆசீர்வாதம் என்ற பாட்டாலே, நான் வந்து இந்த உலகத்தை அர்ச்சிக்கிறேன் என்னுடைய பாட்டால. அதை சொன்னவன் பாரதி. அது தமிழில் எழுதப்பட்டது. உங்க எல்லாத்துக்குமே திருப்பாவை படிச்சிருப்பீங்க. நீங்க திருப்பாவை நிறைய பேர் தெரியும். முதல்ல தொடங்கினது திருப்பாவைய நம்பிக்கை தான். திருப்பாவையில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்பிக்கை. தன்னை நம்புகின்ற ஒரு பெண்ணினுடைய எழுத்துத்தான் திருப்பாவை. ஆண்டாள் அரண்களை பற்றி எழுதியிருக்கிறார். ஆனா அத்தனையும் நம்பிக்கை. மத்தடம் கொட்ட வரை சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைவார்த்த பந்தற்கீழ் மைத்துடன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் நான் பற்ற கணாக்கண்டே தோழி. இது ட்ரீம். என்னுடைய கனவு நினைவாக வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். பாரதி சொல்ற வார்த்தை, கனவு மெய்ப்பட வேண்டும். நான் நினைக்கிறது டாக்டர் அப்துல் கலாம் தானே சொன்னார், கனவு காணுங்கள். அந்த கனவு நினைவாக நீங்கள் ஒரு முயற்சி செய்யுங்கள். ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய ஒரு சரீரத்துல நாங்க ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்துக்காக. உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் தினந்தோறும் சொல்லும் மந்திரம் எது? இந்த கேள்வி. உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் தினந்தோறும் சொல்லும் மந்திரம் எது? ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருடைய ஏவிஎம் ப்ரொடக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க, தமிழ் படம் மிகப்பெரிய தயாரிப்பாளர். என்னுடைய பூஜை அறையில் நான் தினந்தோறும் செல்லக்கூடிய மந்திரம் செய்யும் தொழிலே தெய்வம். அழகான வார்த்தை. இதுதான் என்னுடைய மூச்சு, எல்லாமே என்னுடைய தொழில் தான். கண்ணதாசன் கூட சொன்னார், ரொம்ப அழகா சொல்லுவார். எனக்கு கண்ணதாசன் மேல ஒரு பெரிய இது உண்டு. நீங்க எல்லாரும் கண்ணதாசன் பாடல் கேட்பீங்க இல்லையா? கண்ணதாசன் பாடல் யாருக்கெல்லாம் கண்ணதாசன் பாடல் பிடிக்கும்? பிளீஸ், அருமை அருமை. உங்களுக்காக நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க. ஏன்னா என்னுடைய வானொலி நிகழ்ச்சி எஃப்எம்ல நான் வந்து ரேடியோ ஜாக்கி ஒரு 15 ஆண்டு காலம் இருந்தேன். இப்ப நிகழ்ச்சி தயாரிப்பாளராக உயர்ந்தேன். அப்போ அதுல மயிலிறகுன்னு சொல்லி என்னுடைய நிகழ்ச்சி, மயிலிறகு முழுமையாக பழைய பாடல் பத்தி தான். தினந்தோறும் இரவு 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் கோயம்புத்தூரை கட்டி போட்ட ஒரு நிகழ்ச்சி. அதுல கண்ணதாசன் ரசிச்ச மாதிரி யாருமே வாழ்க்கை ரசிக்க முடியாது, இல்லைங்களாமா? கரெக்ட் தான் நான் சொல்றது. அது காதலாக இருந்தாலும் சரி, தமிழ் அவ்வளவு இனிமை. பாவாடை தாரணியில் பார்த்த பருவமா சான்ஸ் இல்லை. அருமையான பாட்டு. நீங்க இப்போ அவர் போட்டிருந்தாரு கொஞ்சம் முன்னாடி, நல்ல பாடல். அதுல ஒரு வரி வரும், இவ்வளவு உயர்வா ஒருத்தர் வந்து காதலை தமிழில் சொல்ல முடியுமா? நான் எங்க பசங்களுக்கு சொல்லும் போது சொல்லுவேன், எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் கெஸ்டா போகும்போது சொல்லுவேன் நானு, உங்களுக்கு எல்லாம் காதலிக்கிறதுக்கு பாட்டு கிடைக்கலடா,
யுவர் அன்லக்கி. நீங்க எல்லாமே இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறாங்க? அன்னைக்கு காதல் பாட்டுனா கண்ணதாசன் பாடல. அது ஒரு வரி என்னுடைய மனதை தொட்ட வரி. இங்கே என் காலம் எல்லாம் முடிந்து விட்டாலும், ஒரு இரவிலே முதுமையை நான் அடைத்து விட்டாலும், மங்கை உன்னை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும், நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சொல்கிறேன். 7 ஜென்மம் எடுத்தாலும் சரி, 14 ஜென்மம் எடுத்தாலும் சரி, நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்ட்ராங், அந்த உறுதி, அந்த இனிமை, அந்த சுகத்தை சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று அந்த ஸ்வீட்னஸ் தமிழுக்கு உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அபூர்வ ராகங்கள் கண்ணதாசன் எழுந்த ஒரு பாடல் உண்டு. அந்த பாடல் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஒரு பாடலை பார்த்தால் அந்த படத்தை பார்க்க வேண்டியதில்லை, முழுமையா இருக்கும் அந்த பாடல். வாணி ஜெயராமும் பி எஸ் சசிரேகா பாடியிருப்பாங்க அந்த பாடல் புரிஞ்சுக்க முடியும். அந்த படத்தில் ரஜினிகாந்த் முதல் முறையாக அறிமுகம். அவர் அறிமுகப்படுத்தும் போதே அபஸ்வரம் சொல்லிட்டு அறிமுகப்படுத்துவாங்க. அபஸ்வரம், கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதையா. அதான் பாட்டு வாணி ஜெயராமோடது. பசுவிடம் கன்று வந்து பால் அருந்தும், கன்று பால் அருந்தும் போதா காலை வரும். அப்பதான் ரஜினிகாந்த் வாசப்படி நிற்பார். அலர்மேல அவன் முகத்தை பார்ப்பாளோ இல்லை அவனோடு திருமலைக்கு செல்வாளோ. இங்க அந்த அம்மா பாடி இருக்கிறாங்க. வாணி ஜெயராமோட குரல் ஸ்ரீவித்யா பாடுறாங்க. இவங்க 2 பேரும் சேருவாங்களா இல்லையா? அதான் நம்ம கேள்வி. அடுத்து பிரிந்திருந்த பொண்ணு மேடைக்கு வர்றான். பிரிந்திருந்த பொண்ணு மேடைக்கு வர்றா. அம்மா கேட்கிறா, ஒரு 6 மாசம் பொண்ணு காணாம போயிட்டான். காணாம போன பொண்ணு திரும்பி வர்றா. அம்மா அப்பதான் பாக்குறாங்க, அம்மாவும் பொண்ணு சந்திக்கிறாங்க. கண்ணதாசன் எழுதிய வைரவர்கள். தமிழின் இனிமை அவ்வளவு சுகம். கேட்கிறா, கண்ணே உன் காலம் சென்ற கதை என்ன? இந்த பாட்டுல உன்னை காண பிழைத்திருந்தேன், வேறு என்ன? மனம் எப்படி நீ விரும்பும்படி, உடல் எப்படி முன்பு இருந்தால் படி. அம்மா நீ என்ன சொல்றியோ அத்தனையும் கேட்கிற. எப்படி வந்திருக்க? அப்படியே நான் திரும்பி வந்திருக்கிறேன். அந்த பாடல் வரிகள். அடுத்து கமலஹாசனும் மேஜர் சுந்தரராஜனும் பிரிவாங்க. அப்பாவும் மகனும் பிரிகிறாங்க. அப்பா கையை பிடிக்கிறாரு, மகன் கையை உதறினா, பழனி மலையில் உள்ள வேல்முருகா சிவன் பல்லாண்டு ஏங்கி விட்டான் வாமுருகா, பிடிவாதம் தன்னை விட திருமுருகா, கொஞ்சம் பிரியத்துடன் பக்கத்து திருமுருகா. அந்த திருங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் போட்டாங்க பாருங்க. பக்கத்து இருமுருகா, பக்கத்து திருமுருகா. இந்த இனிமை சுகம் தமிழுக்கு உண்டு. அதனால தலை நிமிர்ந்து தமிழாகிற வார்த்தை உண்டு. ஏன்னா எல்லா ஓசைக்கும் ஒலி, சந்தம், நயம், இசை அத்தனைக்கும் பாட்டு உண்டு. பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் அத்தனைக்கும் தமிழுக்கு பாட்டு உண்டு. தன்னம்பிக்கைக்கு பாட்டு உண்டு. வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை. இதை சொன்னது தமிழ். நெற்றிக்கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே கொச்சாமரை குளத்திலிருந்து எழுந்து வந்த நக்கீரனுக்கு கொடுத்தது தமிழ். அவ்வளவு இனிமை சுகம். மற்ற மொழிகள் அத்தனையும் உயர்வை நான் மதிக்கிறேன். ஆனால் என்னுடைய உணர்வுகளை சொல்ல எனக்கு தமிழ் மொழி தேவைப்படுகிறது. என்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க எனக்கு தமிழ் தேவைப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு வரிகளை பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது, பாலகுமாரோட ரசிகர் நிறைய இருந்திருப்பீங்க. பாலகுமார் எழுத்தாளர், நேற்று போன வாரத்தில் இறந்து போயிட்ட எழுத்தாளர். எத்தனை கவிதைகள், எத்தனை காப்பியங்கள், எத்தனை கதைகள், அத்தனை உயிரோட்டம், அத்தனையும் ஜீவன் என்று சொல்லி சிறப்பு நமக்காக வந்திருக்காங்க. மீண்டும் பேசுவோம். வணக்கம். மலேசியா ஐக்கிய ஒருங்கிணைப்பு அமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஜெயபிரகாசம் அவர்களே, மாயா மீடியா ஒர்க்ஸ் இந்தியா இயக்குனர் திரு பிரசாத் கண்ணன் அவர்களே, நிர்வாக உறுப்பினர்களே மற்றும் மயிலருக்கு சுந்தரராஜன் அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இந்த என்னுடைய வணக்கத்தை முதலாகட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மலேசியாவில் இவ்வளவு அழகான ஒரு இயக்கம் கண்டிப்பா தமிழகத்திலிருந்து வந்து பார்த்திருப்பீங்க. எங்களுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. அதிகமான நிகழ்வுகள் மலேசியாவில் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏன் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்க இப்பதான் எங்க நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம். ஒரு வாரம் ஆயிடுச்சு. 61 ஆண்டுகளுக்கு முன்பு 1957 எங்க நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதா சொன்னாங்க. அதுக்கு முன்னுக்கு இந்த நாட்டுக்கு நாங்க வர வைக்கும் போது தாய் தமிழகத்திலிருந்து வந்த மக்கள் ஆள வந்தாங்கன்னு சொன்னாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ அரசுல 200 ஆண்டுகள் முன்பு அடிமைகளாக வர வைக்கப்பட்டோம்.
61 ஆண்டுகளுக்கு முன்பே நாடு விடுதலை பெற்றது சொல்லி அடிமையை உறுதிப்படுத்தப்பட்டது. இப்பதான் நாங்க மூச்சு விட்டுருக்கோம். நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு மூச்சு விட்டு நாங்களும் மலேசியலாக மதிக்கப்படும் காலம் தருணம் எண்ணி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்னை அழைத்தமைக்கு நன்றி. சகோதரர் முரளி, நான் ரொம்ப மரியாதையான ஒரு மனுஷன். அவர் சொல்லி அப்புறம் டாக்டர் பிரகாஷ் ஜெயபிரகாசம் அவர்கள் அழைத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எது குறிப்பாக அவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டுற ஒரு தலையங்கத்தோட அவங்க அமைச்சிருக்கிற அந்த நிகழ்வு. ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு உரையிலும் சொல்லுவேன், மாற்றங்கள் என்பது மண்டிட்டு பெறுவதல்ல, மாறுதட்டி பெறணும். அதற்கான அர்த்தங்கள் இல்லாமல் போயிருக்கு. 1.5 ஆண்டுகள் நான் சிறைவாசம் பெற்றது இந்த போராட்டம் தான். நம்ம சமூகம் தலைமை நிற்கணும்ன்றதுக்காக தான். அன்றைக்கு சிறைவாசம் பெற்றது எத்தனை பேர் எள்ளி நகையாடி இருப்பாங்க. என்னை பார்த்து, எங்களை பார்த்து எத்தனை பேரை கேவலமா பேசியிருப்பாங்க. இன்றைக்கு இந்த நாட்டுக்கு மாற்றத்துக்கு வித்திட்டவன் நாம் தமிழர்கள் என்று உறுதியாக நம்ம இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அது மாதிரி ஒரு தலைப்புல என்னை அழைத்தமைக்கு திருப்பியும் நான் தலைவணங்கி எல்லோருக்கும் திரும்ப திரும்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக விருது வழங்கும் விழா.
சூடி தந்த சுடற்கோள்